ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ ஹீரோ ஸ்ட்ராட்டஜி பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கனெக்ட் பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ ட்ரெண்ட் லைனுங்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பேசிக்கான விஷயங்கள். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? சப்போர்ட் எப்படி ட்ரா பண்ணணும், ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரா பண்ணுறேன், அந்த விஷயத்தை வந்து கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ எடுத்துட்டிங்கன்னா ஒரு மார்க்கெட் எடுத்துட்டிங்கன்னா இல்லை எனி ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் எனி ஒன் ஏதாச்சும் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா எப்படி ஏறாதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நேர்கோட்டில் ஏறாது. ஓகேங்களா? நேர்கோட்டில் பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்காது, ஒரே டைரெக்ஷன்லேயே போயிட்டு இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிற மார்க்கெட் ஒரே டைரெக்ஷன்லேயே நேராக ஃபால் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு புல் மார்க்கெட்னா ஹையர் ஹை லோயர் ஹை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஹையர் ஹை லோயர் ஹை இந்த மாதிரி. அதே பியர் மார்க்கெட்னா ஹையர் லோ லோயர் லோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டுருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காமனான விஷயம். எந்த இண்டெக்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் சரி. இப்போ ஹையர் ஹை லோயர் லோ அப்படின்னா எப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹையாக போயிடுச்சுங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ணுது. பட் அந்த லோ பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ரெடி வந்த லோவுக்கு வராது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது லோயர் லோன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எகெயின் மேலே போகுது, எகெயின் திருப்பி கீழே வருது. பட் ஆல்ரெடி வந்த லோவை வந்து கட் பண்ணாது. ஓகேங்களா? எகெயின் மேலே போகுது, எகெயின் கீழே வருது. ஓகே, இந்த இடத்துல வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை 2 பாயிண்ட். ஓகேங்களா? 2 ஹைஸை மார்க் பண்ணுங்கள். இது ஒரு ஹை, இது ஒரு ஹைங்களா. இப்போ இந்த 2 ஹைக்கு நேராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா 3வது ஒரு ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி லோலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா 3வது கிடைக்க போகிறது நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா மேலே பிரேக் ஆகும். இதுவே செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது அப்படின்னா பிரேக் டவுன் ஆகும். ஓகேங்களா? மேலே ஆனால் பிரேக் அவுட்டு, கீழே வந்தால் பிரேக் டவுன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகிட்டு போகும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போகிற மார்க்கெட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி வர மார்க்கெட்டுக்கும் சேம் கான்செப்ட் தான். கீழ் நோக்கி வர மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்துட்டு இருக்கும், இந்த ஷேப்பில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குங்களா ஸ்விங்கோட. அப்போது இந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிங்கன்னா 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே இருக்க பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு அது பிரேக் டவுன் ஆகுதா இல்லை பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் இதில் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ட்ரி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதமாக என்ட்ரி எடுப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜோனில் எடுத்து இந்த ஒரு ஜோனில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு அது பிரேக் அவுட் ஆன பிறகு ரீடெஸ்ட் வரும்போது என்ட்ரி எடுப்பாங்க. ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுத்தாங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது பிளாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக பார்த்தீங்கன்னா இதை வச்சு என்ட்ரி எடுப்பாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி மேல் நோக்கி போகிற மார்க்கெட்டு, கீழ் நோக்கி போகிற மார்க்கெட்டு, இந்த 2 மார்க்கெட்டில் தான் நம்மளால் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதுலேயும் ட்ரா பண்ணலாம். இப்போ வந்து நிஃப்டி இல்லை ஸ்டாக் எடுத்துக்கோங்க, இல்லை பேங்க் நிஃப்டி, ஏதோ ஒரு இண்டெக்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம். அதோட சுபாவம், ஓகேங்களா, அதோட கேரக்டர் அப்படிதான், அடிக்கடி இந்த மாதிரி தான் நடக்கும் அதில் அப்படிங்கிற விஷயம் ஒரு இண்டெக்ஸ்லையும் ஸ்டாக்லையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் நிஃப்டியில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நிஃப்டியில் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு எகெயின் கீழே வரும்போது இந்த லோவையும் பிரேக் பண்ணியிருக்காது, எகெயின் மேலே போகும்போது ஹையையும் பிரேக் பண்ணியிருக்காது. ஓகேங்களா? எகெயின் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா அது பிரேக் பண்ணிட்டு போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுபாகம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட சுபாகம். இதுவே பேங்க் நிஃப்டி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இதுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக் இருக்குது. அது வந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சாலே போதும், அதை நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் லைவ்ல பார்க்கலாங்களா? சார்ட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி போய் ட்ரா பண்ணுறது ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் வச்சுருக்கேன், பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் தெரியுதுங்களா, இந்த ஹைஸ் எல்லாம் மார்க் பண்ணுங்கள். சிம்பிள். இது ஒரு ஹை, இது ஒரு ஹை. பட் நமக்கு இந்த கீழே இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாது. பட் ஃபஸ்ட் நம்ம 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணுறோம். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிடும். இவ்வளோ இதாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபால் ஆகிட்டு வந்திருக்கு. இந்த ஹை இந்த கை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3வது இடத்துக்கு ஹை கிடச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா
கீழேயும் லோலையும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. எகைன் ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் அதிகமாக கிரியேட் ஆகிருக்கு. பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் ஆகிருக்கு. ரீடெஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா அங்கிருந்து பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரிஞ்சாலே போதும், நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்துட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது, வேறு எக்ஸாம்பிள். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று தெரியுதுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துலையும் அது வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வர மாதிரி மார்க்கெட் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகிற மாதிரி. ஓகேங்களா? இது வந்து புல்லிஷில் பார்த்துருக்கோம், அது வந்து பியரிஷில் பார்த்துருக்கோம். இதில் பாருங்களேன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஹை கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3வது பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்குங்களா? ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சேம் நம்ம 2 ஹை தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 3வது ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா நீங்கள் ட்ரா பண்ணதான் உங்களுக்கு தெரியவே வரும். ஸோ இப்படி தான் ட்ரா பண்ணணும், இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கோட கேரக்டரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி எடுத்து பார்க்கலாம் பாருங்கள். ஓகே, டாக்டர் ரெட்டி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலேருந்து கீழே வந்திருக்கு, ஒரு பியரிஷ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு இந்த இடத்துல. அப்போ இதில் வந்து ட்ரா பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை கனெக்ட் பண்ணுங்கள், இந்த ஹைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழேயும் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும். தெரியுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் கூட ட்ரேட் ஆகிருக்கா? இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனால் இது ஃபேக் பிரேக் அவுட். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ராப்பில் தான் மாட்டிக்குவாங்க, இந்த ஃபேக் பிரேக் அவுட்டில் போய். எகைன் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு அப்புறம் போயிட்டு பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். நீங்கள் இந்த டே டைம் ஃப்ரேமு, வீக்லி டைம் ஃப்ரேம்னு கிடையாது, நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வேணாலும் பார்த்தீங்கன்னா இதை அனலைசிஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே தெரியுதுங்களா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ஆகி போயிருக்குங்களா? இந்த இடத்துல பாருங்கள், நான் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிருக்குங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியவே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துலையும் பாருங்கள், இந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ஆகிருக்குங்களா? ஸோ நீங்கள் ட்ரெண்ட் லைன் தெரிஞ்சாலே போதும், ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். பிரேக் அவுட்டு, பிரேக் டவுன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கே ஒரு பேட்டர்ன் க்ரியேட் ஆகிருக்கு, இங்கே ஒரு பேட்டர்ன் வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓகே, இந்த ஒரு ஜோனில் பாருங்களேன், இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண முடியும். இந்த ஹைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அதை சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்கீங்களா அந்த ட்ரெண்ட் லைனை? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பாயிண்ட் கிடச்சா போதும், அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் மார்க் பண்ணி அதை வந்து இழுத்து விடுங்க ட்ரெண்ட் லைனை. ஓகேங்களா? 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பவுன்ஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ரெசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, பிரேக் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹிட் ஆகிட்டு எகெயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் இந்த 2 ஜோனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகும். ஓகேங்களா? பட் இது வந்து நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வரைஞ்சிடலாம், பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? நான் டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன் போட்டிருப்பேன். ஓகேங்களா? நிறைய பேட்டர்ன் ஷேர் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுங்கள், ட்ரா பண்ணிட்டு அப்புறம் நானும் ஷேர் பண்ணுறேன், அந்த பேட்டர்னை வச்சு நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? எந்த மாதிரி இருக்குது, நம்ம வரைஞ்ச பேட்டர்ன் எப்படி இருக்குது, நான் வரைஞ்ச பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாருங்கள். பார்த்து நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஈஸியாகவே கற்றுக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான் ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஹார்மோனிக் டெக்னிக்கல் லேர்ன் பண்ணிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் சேனல் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அக்யூரஸியாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.